சிங்கக்கபிக்குள்ளே போய் சிங்கத்தோட வாயை அடைக்க தெரிஞ்ச கர்த்தருக்கு என்னை சிங்கக்கபிக்குள்ளே போடாமல் நிற்க வைக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை கிடையாது. ஒரு சிங்கத்தோட வாயை கட்டி போட்டு அந்த சிங்கத்துக்கூடயே இரு அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் என்ன அப்படின்னா, ஏன்னா அது தேவனால் முடியும். சிங்கக்கபிக்குள்ளே போகாமல் தானியேலை தடுத்து நிறுத்த தேவனால் முடியும். ஆனால் என்ன நடந்திருக்காது அப்படின்னா, அப்படி ஆண்டவர் செய்திருந்தாரானால் மறுநாளிலே ராஜா வந்து கேட்பாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ? இந்த வார்த்தைக்காக தான் தேவன் சில பாதைகளை அனுமதிப்பது. ஒரு நாள் முழுக்க சிங்கம் பக்கத்திலேயே இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிங்கத்தோட வாயை கட்டி போட்டாச்சு, ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் கட்டி போட்டார். இருந்தாலும் ஒரு சிங்கத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ராத்திரி முழுக்க நீ பக்கத்திலேயே இருக்கணும்னா அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம நினைக்கிற காரியமும் அதுதானே. அந்த மாதிரி பாதை அனுமதிக்காமலே போயிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மகனே மகளே நீ அந்த பாதையில் போ. ஏன்னா ஒரு சாட்சி எழும்பணும், சில காரியங்களை நான் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, சில பாதைகளுக்குள்ள நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புவார். ஆனால் அது வந்து நம்மை தோற்கடித்து நம்மை மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நம்மை நிந்திப்பதற்காக கிடையாது, நம்ம தலையை நிமிர பண்ணுவதற்கு, ஒரு சாட்சியை எழுப்புகிறதற்காக தேவன் அதை அனுமதிக்கிறார். அன்னைக்கு